ओ ओ नमोऽस्तु ते व्यास विशाल बुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः पाराशर्यवच सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधना बोधितम् लोके सज्जनषट्पदैरहरहर पेपीयमानं मुदा भूयात् भारतपङ्कजं कलिमद प्रध्वंसिनः श्रेयसे नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्. மகாபாரதம் கடந்த வாரம் இந்த கர்ண பருவத்தில் நடைபெறக்கூடிய இந்த சம்பவங்களை எல்லாம் பார்த்து கொண்டே வந்தோம். போன வாரம் அர்ஜுனன் மீது கர்ணன் அந்த நாகாஸ்திரத்தை தொடுக்கின்றான். ஏற்கனவே அஸ்வசேனன் என்கின்ற ஒரு நாகம் கிருஷ்ணார்ஜுனர்கள் மீது இருக்கக்கூடிய பகையினால் அது அர்ஜுனனை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக கர்ணனுடைய அந்த அம்புரா துணியில் போய் தங்கி விடுகின்றது. அப்புறம் கர்ணன் அர்ஜுனனை குறிவைத்து அம்பை தொடுக்கும் போது சல்லியன் சரியாக அம்பை நீ தொடுக்க வேண்டும் என்று சொல்கின்றான். ஏன்னா அர்ஜுனனுடைய கழுத்தை நோக்கி குறிவைத்து கர்ணன் தொடுக்கின்றான். மார்பை நோக்கி குறிவைத்து தொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது சல்லியனுடைய எண்ணம். ஆனால் சல்லியன் சொல்றதை கேட்காமல் அர்ஜுனனுடைய கழுத்தை நோக்கி அந்த நாகாஸ்திரத்தை செலுத்தும் போது பகவான் கிருஷ்ணர் 5 அங்குலம் தேரை பூமியில் அழுத்தி விடுகின்றார். அந்த நாகாஸ்திரமானது அர்ஜுனனுடைய கிரீடத்தை மட்டும் கவர்ந்து சென்று விடுகின்றது. அந்த கிரீடம் எரிந்து விடுகின்றதுன்னு பார்த்தோம். அதன் பிறகு அந்த அஸ்வசேனன்கிற நாகம் கர்ணனை மீண்டும் ஒரு முறை அந்த நாகாஸ்திரத்தை தொடுக்குமாறு கேட்க கர்ணன் மறுத்து விடுகின்றான். அப்பொழுது அதுவே தன்னுடைய ஸ்வயரூபத்தை எடுத்துக்கொண்டு அர்ஜுனனை வதம் செய்வதற்காக அது செல்லும் பொழுது அர்ஜுனன் அதை வாளினால் வெட்டி வீழ்த்தி விடுகின்றான். ஸோ இதுவரைக்கும் போன தடவை பார்த்தோம். அதன் பிறகு பூமியில் பொதிந்திருந்த அந்த தேரனுடைய சக்கரங்களை கிருஷ்ணர் தனி ஒருவராகவே அதை 5 அங்குலத்திலிருந்து மீட்டு எடுக்கின்றார். அதன் பிறகு கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் நடுவில் இந்த கோரமான யுத்தமானது தொடர்ந்து நடக்கின்றது. அர்ஜுனன் கர்ணனை இடைவிடாது பானங்களினால் துளைத்து எடுக்கின்றான். கர்ணனுடைய கவச்சத்தையும் உடைக்கின்றான். நிறைய பானங்களை எல்லாம் கர்ணன் மீது போடும் பொழுது கர்ணனுடைய வில், அம்புரா துணி இவற்றை எல்லாம் இழந்து ஒரு க்ஷணம் கர்ணன் மூர்ச்சையற்று போய் அந்த தேரிலேயே அமர்ந்து விடுகின்றான். அந்த நேரம் அர்ஜுனனுக்கு கர்ணனை கொல்வதற்கு மனம் வரவில்லை. கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருக்கிறான். கிருஷ்ணர் இதை பார்த்துட்டு அர்ஜுனன் மீது கோவப்படுறார். எந்த நேரத்திலும் கர்ணனை எதிர்த்து நீ அஜாக்கிரதையோடு யுத்தம் செய்யக்கூடாது. அவன் மீண்டு வந்தானால் அவனை எதிர்த்து யுத்தம் செய்வது என்பது மிகவும் கடினமானது. ஆகவே கொஞ்சம் கூட அஜாக்கிரதை இல்லாமல் தொடர்ந்து விடாமுயற்சியோடு நீ கர்ணனை எதிர்த்து பானங்களை தொடுத்து கொண்டே இரு அப்படின்னு சொன்ன உடனே அவ்வாறே அர்ஜுனனும் ஒரு பானங்களை தொடுக்கும் பொழுது ஒரு மகாஸ்திரத்தை எடுத்து கர்ணன் மீது தொடுக்க வேண்டும் அப்படின்னு அவன் நினைக்கின்றான். அப்பொழுது கர்ணனும் அர்ஜுனனை எதிர்த்து மீண்டும் எழுந்து யுத்தம் செய்வதற்கு ஆயத்தமாகின்றான். அப்படி ஆயத்தமாகும் பொழுது கர்ணனுக்கு ஆகாயத்திலிருந்து ஒரு அசரீரியாக ஒரு வாக்கு கேட்கின்றது. அந்த வாக்குங்கிறது காலமே அவனுக்கு ஒரு விஷயத்தை கர்ணனுக்கு நினைவுபடுத்துகின்றது. காலோஹி அத்ருஷ்ய நிருபவிப்ர கோபான் நிர்தர்ஷயன் கர்ணவதம் புருவாணக பூமிஸ்து சக்கரம் கிரசதீதி அவோச்சத் கர்ணஸ்ய தஸ்மின் வதகால ஆகதே அப்படி. காலோஹி அத்ருஷ்யக அப்ப காலமானது
அத்ருஷ்யமாக அப்படின்னு அவனுக்கு புலப்படாமல் ஆகாயத்தில் இருந்து கொண்டு ஏன் இருப்ப கர்ணனை பார்த்து சொல்கின்றது, விப்ரகோபான் நிர்தர்ஷயன். ஏற்கனவே ஒரு அந்தணருடைய கோபமானது கர்ணன் மீது இருந்ததா இல்லையா? ஒரு பிராமணருடைய சாபம் இருந்தது. கர்ணவதம் புருவானக அப்படின்னு. அதுதான் தகுந்த காலம். அந்த பிராமணருடைய சாபம் நிறைவேறுவதற்கு தகுந்த காலம் என்பதை அறிந்து, பூமிஸ்து சக்கரம் கிரசதி இதி அவோச்சத்து. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன்னுடைய சக்கரமானது பூமியில் சிக்கிக்கொள்ளும் அப்படின்னு ஒரு அசரீரி அவனுக்கு கேட்கிறது. கர்ணஸ் கர்ணஸ்ய தஸ்மின் வதகால ஆகதே அப்படின்னு. அந்த அண்ணனர் சொல்வார், எப்பொழுது நீ யுத்தம் செய்யும் பொழுது, அதுவும் ஒரு முக்கியமான வீரனை எதிர்த்து யுத்தம் செய்யும் பொழுது, உன்னுடைய தேரனுடைய சக்கரங்கள் பூமியில் ஆழ்ந்து விடுகின்றதோ அதுதான் உன்னுடைய வத காலம் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அதை அந்த காலம் கர்ணனுக்கு நினைவுபடுத்துகின்றது. ஸோ அந்த நேரத்துல அர்ஜுனன் ஒரு மகாஸ்திரத்தை பிரயோகம் செய்யும் பொழுது பிரதியாக இவனும் என்ன பண்றான், கர்ணன் பரசுராமர் கொடுத்த அஸ்திரங்களை எல்லாம் பிரயோகிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைவு கூர்ந்து பார்க்கின்றான். ஆனால் பரசுராமனுடைய சாபத்தினால் கர்ணனுக்கு அந்த பரசுராமனுடைய அஸ்திரங்கள் எல்லாம் கூட தோன்றவில்லை. அந்த அந்தணர் சொன்னது மாதிரி அதே நேரத்தில் அவனுடைய ரதமானது பூமியில் அமிழ்ந்து விடுகின்றது. ஸோ இட் காட் ஸ்டக் ஆன் தி எர்த். ஒரு பக்கம் பரசுராமுடைய அஸ்திரங்களும் தோன்றவில்லை, ரதமும் பூமியில் சுற்றி கொண்டு அது சுழன்று கொண்டே இருக்கின்றது. சக்கரம் ச வாமம் கிரஸ்தே பூமிகி அஸ்ய பிராப்தே தஸ்மின் வதகாலே நிருவீர. சக்கரத்தினுடைய இடது சக்கரம், அந்த தேரினுடைய இடது சக்கரமானது பூமியில் அழுந்து அது என்ன ஆறுது அப்படின்னா, அது எவ்வளவு முயற்சி செய்தாலும் அது அங்கேயே சுத்தின்றே இருக்கிறதே தவிர அந்த பூமியிலிருந்து அந்த ரதமானது நகராமல் இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது அவனுக்கு, கர்ணனுக்கு அவனுடைய ஒரே மனக்கவலை அப்படி. அப்ப அந்த அந்தணருடைய சாபம், பரசுராமருடைய சாபத்தை எல்லாம் பார்த்து தன்னுடைய இயலாமையும் நினைத்து கொண்டு அவனால் ஒன்றும் செய்ய முடியல. அப்ப கைகளை எல்லாம் உதறிக்கொண்டு அவன் தர்மத்தை நிந்திக்கின்றான். அப்படி அவன் சொல்றான், தர்மத்தை கடைபிடிப்பவனை தர்மம் ஒரு பொழுதும் காப்பதில்லை. He makes this statement. இன்ஃபேக்ட் நாம தர்மத்தை கடைபிடிப்பதால் தர்மம் நம்மை காக்க வேண்டும் என்று நினைப்பதே தர்மத்தை கடைபிடிப்பவனுக்கு அதுவே இழுக்குன்னு நம்ம முன்பு ஒரு முறை மகாபாரதத்துல பார்த்தோம். தர்மத்தை கடைபிடிக்க வேண்டியது நம்முடைய கடமைன்னு அதை கடைபிடிக்கணுமே தவிர, தர்மத்தை நாம் கடைபிடிப்பதால் தர்மம் நம்மை காக்க வேண்டும் என்று நினைப்பது கூட, அது கூட உயர்ந்த எண்ணம் கிடையாது. அப்படி நான் நித்தியம் தர்மத்தில் பற்றுள்ளவனாக இருந்தேன், கர்ணனே சொல்லிக்கிறான். நிறைய தான தர்மங்களை எல்லாம் செய்தேன். தர்மம் கூட பக்தர்களை எல்லாம் ஹிம்சிக்கின்றது, பக்தர்களை எல்லாம் வஞ்சிக்கின்றது. அதனால தர்மம் எப்பொழுதும் மனிதர்களை பாதுகாப்பது இல்லை அப்படின்னு அவனுக்கு இப்படிதான். மனிதர்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டங்கள் வரும் பொழுது, ஏதாவது துக்கங்கள் வரும் பொழுது, ஒன்னா பழியை விதி மேல போடுவோம், இல்லைன்னா நாம் ஏதோ நிறைய தான தர்மங்கள் எல்லாம் பண்ணி அதை நம்மை காக்க வேண்டும், அதை காக்கவில்லைன்னு சலித்து கொள்வோம். பட் ஒரு மனிதன் தான் என்ன தவறுகளை எல்லாம் செய்தோம், தான் இந்த கஷ்டங்களை எல்லாம் அனுபவிப்பதற்கு என்ன காரணம், அதை பற்றி நம்ம யோசித்து பார்க்கவே மாட்டோம். அப்படின்னு ஏன்னா எப்பவும் பழிய தூக்கி விதி மேல போடுவோம், இல்லைன்னா சுவாமி மேல போடுவோம், இல்லைன்னா தர்மத்தின் மீது போடுவோம். அதே மாதிரி சாமானிய மனிதனை போன்று கருணனும் இங்கே ஆக்சுவலி புலம்புகின்றான். அப்ப மீண்டும் அந்த இந்த ரதத்தில் இருந்து கொண்டே, அந்த ரதத்தில் நின்று கொண்டே 3 பானங்களை அர்ஜுனன் மீது கிருஷ்ணரின் மீதும் செலுத்துகின்றான். அப்ப திருப்பி அர்ஜுனன் ஒரு 7 பானங்கள், அதன் மீது தொடர்ந்து ஒரு 17 பானங்களை இடைவிடாது கர்ணன் மீது அடிக்கின்றான். அந்த மனக்கலக்கத்தை அடைந்த கர்ணன் அப்படி தன்னுடைய முழு சக்தியையும் பிரயோகித்து அர்ஜுனன் மீது பானங்களை தொடுக்கின்றான். அப்புறம் நடுவுல இறங்கி இறங்கி என்ன பண்றான், அந்த பானங்களை தொடுத்து கொண்டு யுத்தம் நடந்துட்டே இருக்கு 2 பேருக்கும். இப்ப நடுவுல இறங்கி அவ்வப்பொழுது சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது அந்த தேரினுடைய சக்கரங்களை பூமியிலிருந்து அதை மேலே கொண்டு வருவதற்கு கூட கர்ணன் முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றான். அப்போ ஒரு பிரம்மாஸ்திரத்தை எடுத்து தொடுக்கின்றான். அர்ஜுனனும் ஒரு இந்திரனுடைய ஒரு அஸ்திரத்தை கர்ணன் மீது செலுத்தணும்னு பார்க்கும் பொழுது அர்ஜுனனுடைய எல்லா அஸ்திரங்களையும் அவன் தன்னுடைய பிரதி அஸ்திரங்களினால் முறியடித்து விடுகின்றான். அப்ப கிருஷ்ணர் சொல்றார், இவன் ரொம்ப கோரமான யுத்தம் செய்து கொண்டே இருக்கின்றான்.
ஒரு இடத்துல கர்ணன் சொல்லுவான், நீ இன்னும் அஸ்திர பயிற்சி எல்லாம் சரியாக பழகல, வேணா அர்ஜுனா போய் அஸ்திரங்களை எல்லாம் நன்றாக பயிற்சி செய்து விட்டு இன்னும் திறமையோடு யுத்தம் செய்வதற்கு என்னோடு வான் அப்படி. தெர் வாஸ் நோ டவுட். ஓ, பின்னாடி சல்லியன் சொல்லுவான் அப்படி, கர்ணன் அப்படி யுத்தம் செய்து நான் பார்த்ததே இல்லை, கிருஷ்ணார்ஜுனர்களை கூட தனி ஒருவனாக அவன் யுத்தத்தில் கவர்ந்து விட்டான்னு. அந்த அளவிற்கு கர்ணனிடத்தில் அந்த ஒரு வல்லமைங்கிறது, ஒரு திறமை என்பது இருந்திருக்கின்றது. அப்ப திருப்பி இவன் திவ்யமான அஸ்திரங்களை எல்லாம் பயன்படுத்தின்னு கிருஷ்ணர் இவனை அர்ஜுனனை சொல்லிட்டே இருப்பாரு. அப்ப 11 டைம்ஸ் he just tries to fix that arrows on the board. 11 முறை அஸ்திரங்களை எல்லாம் பூட்டுவதற்கு நினைத்தாலும் கூட அவன் அஸ்திரத்தை எடுத்து அம்பை எடுத்து அந்த வில்லை பூட்டுறதுக்குள்ள ஒரு செகண்ட்ல கண்ணை மூடி அர்ஜுனன் கண்ணை திறக்கிறதுக்குள்ள கர்ணன் அர்ஜுனனுடைய அந்த நாணை அறுத்து விடுறான். இட் இஸ் செட் 100 டைம்ஸ் இட் ஹஸ் ஹேப்பன் அப்படி, 100 முறை அப்படி. இந்த 100 முறைங்கிறது ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள இவன் இவன் அம்ப வைக்கணும்னு நினைக்கிறதுக்குள்ளே கர்ணன் என்ன பண்றான்னு தொடர்ந்து இவனுடைய காண்டிவத்தில் இருக்கக்கூடிய அந்த நாணை அறுத்து கொண்டே இருக்கும் பொழுது அர்ஜுனனுக்கு அதுவே ஆச்சரியமாக இருக்கின்றான். தான் 100 முறை அம்பை அந்த வில்லின் மீது கோர்த்திருக்கின்றோம் என்பதற்கு கூட அர்ஜுனனுக்கு நினைத்து பார்ப்பதற்கு முன்பாகவே கர்ணன் அவனுடைய நாணை அறுத்து எறிந்து விடுகின்றான். அப்போ ஒரு ரௌத்ராஸ்திரத்தை எடுத்து, சில இடங்கள்ல ரௌத்ராஸ்திரத்தை கர்ணன் பயன்படுத்தினார்னு இருக்கு, தமிழ் பதிப்பகங்கள்ல பார்த்தோம்னா வேறு மாதிரி இருக்கும். அப்படி இது ஒரு ரௌத்ராஸ்திரத்தை எடுத்து இப்படி அந்த யுத்தமானது நடந்து கொண்டே இருக்கும் பொழுது, ததக அக்ரசன் மஹீம் சக்கரம் ராதேயஸ்ய ததான் பக. அப்ப திரும்ப திரும்ப இறங்கி இறங்கி என்ன பண்றாரு அப்படின்னா, அவன் அந்த அந்த ரதத்தை தூக்குவதற்காக பூமியிலிருந்து முயற்சி செய்யறான். மகாபாரதம் என்ன சொல்றது அப்படின்னு, அவன் அவ்வளவு முயற்சி செய்யும் பொழுது அந்த பூமியே அந்த ரதத்தை, அந்த அந்தணருடைய சாபத்தினால் அந்த பூமியே ரதத்தை விடுவிக்காமல் அந்த பூமி அந்த ரதத்தினுடைய சக்கரத்தை கெட்டியாக பிடித்து கொண்டு வைத்திருக்கிறதாம். அதனால when he tried to lift, see the earth, பூமி 7 தீவுகளோடு காடோடு மலையோடு பூமியே ஒரு 4 அங்குலம் உயரத்திற்கு மேலே வந்து விட்டதுன்னு மகாபாரதம் சொல்றது. அப்படி ஜஸ்ட் இமேஜின் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் கர்ண. See, these are all unimaginable அப்படி. Because it got struck, it was not that he was not able to do it. Because of that curse, அந்த பூமியே அந்த தேரினுடைய சக்கரங்களை பிடித்து வைத்திருக்கிறதுல அவன் அதை எழுப்புவதற்கு முயற்சி செய்தது பார்த்த பூமி என்ன எடுத்தான், 4 அங்குல உயரம் கர்ணனால் உயர்த்தப்பட்டு விட்டதுன்னு வியாசர் எழுதியிருக்கிறார். See, that shows their enormous power and strength. And these people are not ordinary people. When at the time he was doing this, then he is requesting. அப்ப அர்ஜுனனை பார்த்து சொல்கின்றான், போ பார்த்த மகேஸ்வாஸ்த முகூர்த்தம் பரிபாலய யாவத் சக்கரமிதம் கிரஸ்தம் உத்தராமி மகீதலாத். போ பார்த்த, ஹே பார்த்த மகேஸ்வாச முகூர்த்தம் பரிபாலய, எனக்காக ஒரு முகூர்த்த காலம் என் மீது நீ அம்புகளை தொடுக்காமல் இருக்க வேண்டும். யாவத் சக்கரமிதம் கிரஸ்தம் உத்தராமி மகீதலாத், இந்த பூமியில் சிக்கிக்கொண்ட என்னுடைய தேரினுடைய சக்கரங்களை பூமியிலிருந்து எடுக்கின்ற வரைக்கும் நீ என் மீது பானங்களை தொடுக்க கூடாது. நீ உண்மையான ஆண்மையுடையவனாக இருந்தால், ஆயுதம் இல்லாதவனாக இருக்கக்கூடிய, எந்த முயற்சியும் செய்யாதவனாக இருக்கக்கூடிய என் மீது ஒரு உத்தமமான போர் வீரன் அம்புகளை தொடுப்பது என்பது தகுதியுடைய செயல் கிடையாது அப்படின்னு. அதனால ஒரு முகூர்த்த காலம் நீயும் கிருஷ்ணரும் என் மீது பொறுத்து கொள்ள வேண்டும். அவனே சொல்றான், பொறுத்து கொள்ள வேண்டும். என் மீது அம்புகளை எல்லாம் தொடுக்க கூடாது. எனக்கு ஒன்னிடத்திலேயோ கிருஷ்ணரிடத்திலோ எனக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது. ரதத்தை பூமியில் நிறுத்திவிட்டு உங்களை எதிர்த்து நான் போர் செய்வேன்னு. அதனால தர்மம் கருதி என்னை எதிர்த்து என் மீது பானங்களை விடக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்ப கிருஷ்ணர் ரொம்ப அழகா கர்ணனை பார்த்து சொல்றார், ராதேய திருஷ்டியா ஸ்மரசீக தர்மம் பிராயேண நீச்சா வியசனே சுமக்னா நிந்தந்தி தேவம் குக்ருதம் ந ஸ்வயம். ஹே ராதைய திஷ்டியா ஸ்மரசி இக தர்மம். நல்ல வேளைப்பா, இன்னும் பை சான்ஸ், திருஷ்டியான என்ன அர்த்தம் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. ஸ்மரசி இக தர்மம் அப்படின்னு, உன் வாழ்க்கையில இப்பதான் முதலாக ஒரு தர்மத்தை பற்றி நீ பேசுகின்றாய்.
ஏன்னா பூமியில் ரதம் சிக்கி கொண்டிருக்கும் பொழுது எதிரிகள் பானத்தை விடக்கூடாதெல்லாம் தர்மம்லாம் சொல்றியே, இத்தனை நாள் காணாமல் போன தர்மம் கர்ணா, உனக்கு ஒரு கஷ்டம்னு வந்த உடனே அந்த தர்மம் மட்டும் உனக்கு ஞாபகத்திற்கு வர்றது. பிராயேண நீச்ச வியசனேஷு மக்னாக. பிராயேண மீன்ஸ் இன் ஜெனரல், அப்படி பொதுவாகவே. நீச்சாக அப்படின்னா மனிதர்களிலேயே ரொம்ப கீழானவர்கள், மனிதர்களில் நீச்சமானவர்கள். வியசனேஷு மக்னா அப்படின்னு, when they are drowned in sorrow or worry, அவர் கவலைகளில் மூழ்கி இருக்கும் பொழுது நிந்தந்தி தெய்வம், அப்பொழுது மட்டும் அவர்கள் விதியை நொந்து கொள்வார்கள். see everything happens favorable to us. எல்லாமே நமக்கு சாதகமாக நடக்கும் பொழுது அது என்ன சொல்லுவோம், அப்ப வந்து நம்ம தர்மத்தை பற்றி விதியை பற்றி எல்லாம் கவலைப்பட மாட்டோம். எல்லாமே சாதகமாக நடந்ததுன்னா எல்லாம் என்னுடைய முயற்சியினால் நடந்தது, இதெல்லாம் என்னுடைய பெருமைன்னு சொல்லுவோம். எல்லாமே நமக்கு பாதகமாக நடக்கும் பொழுது, நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் பொழுது, அந்த நேரம் நம்ம என்ன பண்ணுவோம், நாம் நாம் செய்த தவறுகளை நினைத்து பார்க்க மாட்டோம். ஆனால் நாம வந்து விதியின் மீது குறைகளை சொல்வோம். நின்னந்தி தெய்வம், தெய்வம்னா இங்க விதின்னு அர்த்தம். விதியை நாம் நொந்து கொள்வோமே தவிர குக்ருத்தம் ந ஸ்வயம். நல்ல ஒரு வார்த்தை அப்படி. சில குக்ருத்தம்னா அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் சமஸ்கிருதத்துல வந்து சுக்ருத்தம். சுக்ருதம்னா சுஷ்டு கிருத்தம் அப்படி. சரி, நல்ல காரியங்களை செய்திருந்தால் பரவாயில்ல. குக்ருத்தம்னா என்ன அர்த்தம், கூனா கூமத்தின்னு அர்த்தம். குக்ருத்தம்னா மனிதன் தன்னுடைய கெட்ட மதியினால், கோணல் புத்தியினால் தான் இதுகாரம் செய்த தவறுகளை எல்லாம் ஒரு பொழுதும் அவன் நினைத்து பார்க்கவே மாட்டான். உன்னுடைய வாழ்க்கையில நீ எவ்வளவு அதர்மங்களை எல்லாம் நீ செய்திருக்கின்றாய், அந்த அதர்மங்களை எல்லாம் எப்பொழுதாவது நீ நினைத்து பார்த்திருக்கின்றாயான ஒரு பெரிய லிஸ்ட். கர்ணனை பார்த்து கர்ணன் செய்த அதர்மங்களை எல்லாம் கிருஷ்ணர் வந்து இந்த இடத்தில் பட்டியலிட்டு அந்த இடத்தில் சொல்கின்றார். அவன் சொன்ன, நீ முதல்ல நீ செய்த அதர்மம், அந்த கௌரவர்களுடைய சபையில் துச்சாசனன், துரியோதனன், சகுனி இந்த 3 பேரோரும் சேர்ந்து கொண்டு 4வது மனிதனாக திரௌபதியை சபையில் அவமதித்தீர்கள். அப்பொழுது வந்து உனக்கு தர்மம் ருச்சிக்கவில்லையான, திஸ் இஸ் எக்ஸாக்ட் வேர்ட். அப்ப எங்க தர்மம் போச்சு? அட் த டைம் உனக்கு வந்து தர்மம் வந்து அமிர்தமாகவோ ருச்சியாகவோ தெரியல. இப்ப தர்மம் பேசுறே, அப்ப தர்மம் எங்க காணாமல் போய்விட்டது. அப்புறம் சூதாடவே தெரியாத ஒருத்தன், பாவம், அவனுக்கு சூதாட தெரியாத தர்மபுத்திரரை கூப்பிட்டு, ஏன்னா துரியோதனன் சூதாடுவதற்கு பதிலாக சகுனியை உட்கார வைத்து சூதாடி அவனுடைய ராஜ்யத்தை முழுவதும் அபகரித்தீர்களே, அப்பொழுது ருச்சிக்காத தர்மம் உனக்கு இப்பொழுது ருச்சிக்கின்றதா? இப்ப உனக்கு தர்மம் ருச்சிக்கின்றதா? அதோடு மட்டும் இல்லாமல் வனவாச காலத்தை பாண்டவர்களெல்லாம் அனுபவித்து 13 வருட காலம் கழித்து தங்களுடைய ராஜ்யத்தை திருப்பி கேட்கும் பொழுது நீங்கள் எல்லோருமாக சேர்ந்து அந்த ராஜ்யத்தை, பாண்டவர்களுக்கு தேவையான அந்த ராஜ்யத்தை கொடுக்க மறுத்தீர்களே, அப்பொழுது ருச்சிக்காத தர்மம் உனக்கு இப்பொழுது ருச்சிக்கின்றதா? சின்ன வயதிலிருந்தே பீமனை வந்து உணவில் வந்து விஷத்தை கொடுத்து கூர்மையான கத்திகளை எல்லாம் கங்கையில் நட்டு அந்த பீமனை தள்ள வேண்டும் என்று நினைத்த பொழுது அதற்கு நீயும் தானே உடமையாக இருந்தாய். அப்ப பாண்டுவன் புத்திரனாகிய பீமனை கொல்ல வேண்டும் என்று எண்ணம் இருந்த பொழுது இதே தர்மம் கர்ணா உனக்கு அப்பொழுது ருச்சிக்கவில்லையா? இந்த வஞ்சகமாக இவர்களை எல்லாம் வாரணாவதத்திற்கு அனுப்பி ஒரு அரக்கு மாளிகையில் தங்க வைத்து எல்லோரையும் உயிரோடு எரிக்க வேண்டும் என்கிற அந்த திட்டமும் உன்னுடைய முன்னிலையில் தானே தீட்டப்பட்டது. அப்படி அந்த திட்டத்திற்கு நீயும் உடந்தையாக இருந்தாய் இல்லையா? அந்த பாண்டவர்களை எல்லாம் அப்பொழுது அதர்மமாக கொல்ல வேண்டும் என்று நினைத்தாயே, அப்பொழுது வந்து உனக்கு தர்மமானது உனக்கு ருச்சிக்கவில்லையா? எல்லார் முன்னிலையிலும் இன்னும் ஒரு தகாத நேரத்தில் திரௌபதி சபைக்கு அழைத்து வந்து அவளுடைய வஸ்திரத்தை எல்லோர் முன்னிலையிலும் துச்சாசனன் இழுக்கும் பொழுது அதை தடுக்காது அவர்களோடு சேர்ந்து நீயும் எக்காலமாக சிரித்து கொண்டாயே இருந்தே, அப்பொழுது உனக்கு இந்த தர்மம் எல்லாம் உனக்கு ருச்சிக்கவில்லையான்னு. தர்மம் வந்து நம்முடைய கன்வீனியன்ஸுக்கு நமக்கு சாதகமாக மட்டும் தர்மத்தை பேசுவதுங்கிறது தர்மம் கிடையாது. அதனால சொல்றார், அது மட்டும் இல்லை, பாண்டவர்கள் எல்லோரும் தோற்று வெட்கி தலை குனிந்து நிற்கும் பொழுது நீ திரௌபதியை அருகில் இருந்து நீ பார்த்து கொண்டே அவளிடத்திலும் கூறிய கடுமையான வார்த்தை நீ மறைந்து விட்டாயா, மறந்து விட்டாயா? உன்னுடைய கணவர்கள் 5 பேரும் மடிந்தே போய்விட்டார்கள். அதனால நீ வேறொரு கணவனை தேடுவது சிறந்ததுன்னு எந்த வாய் சொன்னது? அப்படி இதே வாயில தானே கருணா நீ பேசுன அப்படி.
அப்பொழுதெல்லாம் உனக்கு தர்மம் ருச்சிக்கவில்லையா அப்படின்னு. அதனால அது மட்டுமில்லை, கடைசியாக பாலகனாக இருந்த அபிமன்யுவை சூழ்ந்து கொண்டு எல்லா மகாரதர்களும் சூழ்ந்து கொண்டு அவனும் இதே போன்ற ஆயுதமே இல்லாமல் நிராயுத பாணியாக இருக்கும் பொழுது, இப்பொழுது நீ சொல்றியே இதே தர்மம் அப்பொழுது உனக்கு ருசிக்காமல் போனதா? தர்மத்தை பற்றி பேசுவதற்கு கருணா உனக்கு எந்த ஒரு அருகதையும் கிடையாது. யூ ஆர் அன்ஃபிட் டு டாக் அபவுட் தர்மா. யூ ஆர் நாட் ஃபிட் எனஃப் டு ஸ்பீக் அபவுட் தர்மா. அதனால அப்போது இல்லாத தர்மம் எல்லாம் இப்பொழுது பேசி என்ன பிரயோஜனம்? அதனால உன்னுடைய பேச்செல்லாம் வீண், உன்னுடைய தர்ம சிந்தனைகள் எல்லாம் கூட வீண். ஒருவேளை நான் உனக்கு ஒரு முகூர்த்த காலம் நீ இந்த ரதத்தை மேலே எழுப்புவதற்கு நீ அவகாசம் கொடுத்து நீ மீண்டும் யுத்தம் செய்தாலும் கூட நீ நிச்சயமாக அர்ஜுனனை வெல்ல முடியாது அப்படின்னு இவ்வளவு சொன்ன உடனே ஒரு வார்த்தை கர்ணன் பேசல. இட் இஸ் கிளியர்லி செட் இன் மகாபாரதா. ஹி ஹேட் நோ ஆன்சர் ஃபார் யூனோ தி வேர்ட்ஸ் ஆஃப் லார்ட் கிருஷ்ணா. அவன் அப்படியே வெட்கப்பட்டு தலையை குனிந்து கொண்டு அந்த ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, அந்த அந்த தேர் சக்கரத்தை ரெண்டு கையிலையும் பிடிச்சிட்டு கிருஷ்ணர் இவ்வளவு பேசிட்டே இருக்கிற தலையை குனிஞ்சுன்னு என்ன பண்றான்? ஒரு வார்த்தை கர்ணனால பேச முடியல. அதனால நம்ம பக்கம் தர்மம் இல்லைன்னா நம்ம வாயை மூடிட்டு இருக்கிறது தான் நல்லது. அப்படி அப்புறம் என்ன நடக்கிறதோ அதை அனுபவிக்கிறது தான், அதுதான் பெஸ்ட். நாம செய்த அதர்மத்தை அனுபவித்து போய்விடுறது, அனுபவிக்கிறது தான் பெரிய பிராயச்சித்தம். செய்த அதர்மத்தை மனிதன் என்ன ஆகணும்? மனிதன் அனுபவித்தே ஆக வேண்டும். அவன் தலையை குனிஞ்சிட்டே இருக்கிறான். உடனே அப்ப பார்த்து அப்ப கிருஷ்ணர் சொல்றார், திவ்யாஸ்திரேனேவ நிபத்ய பாதயிஸ்வ மகாபல, டோன்ட் கிவ் ஹிம் எனி சான்ஸ். ஹி டசன்ட் டிசர்வ் எனி சான்ஸ். கர்ணனுக்கு ஒன்னும் ஒரு வாய்ப்பும் கொடுக்க வேண்டாம். நீ ஒரு முகூர்த்த காலம் நீ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அர்ஜுனா, தர்மத்தை பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. தீஸ் பீப்புள் டோன்ட் டிசர்வ் தட். யார் தர்மத்தை கடைபிடிக்கின்றானோ அவர்களிடத்தில் தான் தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும். இது ராஜ தர்மங்கள் வேறு. அப்படி அதனாலதான் நான் எப்பொழுதும் சொல்லுவேன், ராஜ தர்மங்களை பிற தர்மங்களோடு போட்டு குழப்பிக் கொள்ளக்கூடாது அப்படின்னு. அதனால திவ்யாஸ்திரனேவ நிபத்திய அப்படின்னு ஜஸ்ட் அவனை பிழந்து விடு, திவ்யாஸ்திரத்தை எடுத்து பிழந்து விடு, பாதயஸ்வ மகாபல, இவனை கீழே தள்ளு அப்படின்னு சொன்ன உடனே அர்ஜுனன் அது சொன்ன உடனே கோவப்பட்டு அர்ஜுனன் அந்த அஸ்திரங்களை எல்லாம் எடுக்கிறானா. அப்ப அர்ஜுனனுடைய எல்லா இந்திரியங்கள் வாயிலாகவும் கடுமையாக அக்னி பிழம்பாக வெளிவந்தது. அது பார்ப்பதற்கே ஆச்சரியமாக இருக்கின்றதுன்னு சொல்கின்றார்கள். அப்ப அந்த நேரத்திலையும் உடனே கர்ணன் என்ன பண்றான்? அர்ஜுனனை கொல்ல வேண்டும் என்பதற்காக அக்னி போல ஜொலிக்கக்கூடிய ஒரு கோரமான பானத்தை எடுத்து அர்ஜுனனுடைய மார்புகளை நோக்கி விடுகின்றார். சில அது அர்ஜுனுடைய கவசத்தையும் பிளந்து அந்த மார்பையும் பிளந்து அப்படிலாம் பின்னாடியே போயிருக்கிறது அம்புகள் எல்லாம் அப்படிலாம் எழுதியிருக்கிறார். ஒரு நிமிடம் என்ன பண்றான்னா, அர்ஜுனனே நிலை குலைந்து போய் என்ன பண்ற அப்படின்னு அப்படியே காண்டிபமே நழுவுற மாதிரி அப்படியே ஒரு ஒரு மாதிரி அந்த அம்பானது அர்ஜுனனுடைய மார்பை தாங்கினோட அதை பொறுத்து கொண்டு அந்த நேரம் பார்த்து அந்த அந்த கிடைத்த நேரத்தில் மீண்டும் இந்த ரதத்தினுடைய சக்கரத்தை பூமியிலிருந்து தூக்குவதற்காக முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றார். அப்ப கிருஷ்ணர் என்ன பண்றார் அப்படின்னா, காலம் சரியான பானத்தை எடுத்து நீ அவன் மீது பிரயோகிக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே அர்ஜுனன் அஞ்சலீகம் அப்படின்னு ஒரு சிறந்த பானம் இருக்கு. அந்த அஞ்சலீகம்ங்கிற அந்த பானத்தை எடுத்து அப்படி அவன் தொடுக்கும் பொழுது அப்ப கிருஷ்ணர் சொல்றார், இவன் ரதத்திற்குள் ஏறுவதற்குள் அப்படி இவன் திருப்பி ரதத்துல ஏறி நின்னான்னா இவனை எதிர்த்து யுத்தம் செய்யறது கடினம். அதனால இவன் ரதத்தில் ஏறுவதற்குள் இந்த பானத்தை செலுத்தி அவனுடைய தலையை தேகத்திலிருந்து எடுத்து விடு அப்படின்னு சொன்ன உடனே உடனே அந்த முதலில் என்ன பண்றார்? அவனை கொல்றதுக்கு முன்னாடி முதல்ல என்ன பண்ணுவார்கள்? அந்த கொடியை அறுப்பார்கள். இந்த யானை கச்சை கட்டக்கூடிய யானையுடைய கச்சை இருக்கிறது இல்லையா, அதுதான் அவனுடைய கொடி. அந்த யானையை கச்சை கட்டக்கூடிய அந்த கொடியை என்ன பண்றாரு? முதலில் அர்ஜுனன் கர்ணனுடைய கொடியை வீழ்த்துகின்றான். அப்புறம் அந்த அஞ்சலீகம்னு ரொம்ப அற்புதமான ஒரு பானம். அது இந்திரனுடைய வஜ்ராயுதத்திற்கு சமமானது. காலாக்னி போன்றது இருக்கக்கூடியது. எப்படி ருத்ரரிடத்தில் பினாக்கம்னு ஒரு அம்பும் மகாவிஷ்ணுவிடத்தில் சுதர்சன சக்கரமும் இருக்கின்றதோ அதற்கு ஒப்பாக அந்த அஞ்சலீகம்ங்கிறது அந்த அம்புரா துணியிலிருந்து எடுத்து வைக்கிறார் அப்படின்னு. அது பார்க்கறதுக்கு 6 சிறகுகள் இருக்குமா. அது பார்க்கறதுக்கு ரொம்ப 6 சிறகுகளோடு அப்படியே ஜொலித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பானத்தை என்ன பண்ற? காண்டீபத்தில் வைத்தது. ஆனா அந்த அஸ்திரத்திற்குரிய அந்த அஞ்சலீகத்திற்குரிய அந்த மந்திரத்தை அர்ஜுனன் ஜபித்த அப்ப சொல்றான் அப்படின்னு, என்னால்
தவம் என்பது உண்மையாக செய்யப்பட்டிருக்குமானால், நான் வந்து தவங்களை செய்திருந்தால், நான் எல்லா குருமார்களையும் மதித்தது உண்மை என்றால், என்னுடைய வாழ்க்கையில நல்ல ஆகுதிகளோடு நான் அக்னியை திருப்திப்படுத்தி ஹோமங்கள் செய்ததெல்லாம் உண்மை என்றால், சாஸ்திரங்களை எல்லாம் நான் கற்று அதன்படி நான் நடந்திருப்பது உண்மை என்றால், சத்தியத்தினால் பூட்டப்பட்ட இந்த பானமானது கர்ணனுடைய தலையை இந்த க்ஷணம் அறுக்கட்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த அஞ்சலீகம்ங்கிற அந்த பானத்தை அர்ஜுனன் மீது அவன் பிரயோகம், சாரி, கர்ணன் மீது அர்ஜுனன் பிரயோகம் செய்கின்றான். இது எல்லா அந்த பானம் அஞ்சலீகம் அது ஆகாயம் எல்லா திசைகளையும் வியாபித்து கொண்டு அது நேராக அந்த தேர் சக்கரத்தை தூக்குவதற்காக உட்கார்ந்துட்டு இருக்கானா இல்லையா, அந்த கர்ணனுடைய தலையை மட்டும் என்ன பண்றதா, ஜஸ்ட் ரிமூவ் ஒன்லி இஸ் ஹெட். அவனுடைய உடலில் இருந்து கர்ணனுடைய தலையை உடலில் இருந்து பிரித்து தலையை துண்டாக்கி கர்ணன் அங்கேயே வீழ்கின்றான். அப்படி கர்ணன் வந்து தள்ளப்பட்டவுடன் இட் இஸ் செட், அவனுடைய தேகத்திலிருந்து ஒரு தேஜஸ், அந்த கர்ணனுடைய தேஜஸ் ஆனது வெளிப்பட்டு அது ஆகாயத்துல வியாபித்து கொண்டு பீப்புள் ஹவ் சீன் இட். அது கடைசியாக சூரியன் அடைந்து அந்த சூரிய தேஜஸோடு கர்ணனுடைய தேஜஸானது ஒன்றுபட்டு விட்டது. இது எல்லா வீரர்களும் பார்க்கின்றார்கள். அப்படியே எல்லாரும் ஸ்தம்பித்து போகின்றார்கள் ஒரு நிமிடம். த மொமெண்ட் கர்ணா சல்லியன் இருக்கிறான். இப்ப சல்லியன் வந்து அந்த நேரத்துல கர்ணனுக்கு போய் அந்த ரதத்தினுடைய சக்கரங்களை எல்லாம் எடுக்கிறதுக்கு உதவி பண்ணல. ஏன்னா அவனுக்கு தெரியும் இட் இஸ் இம்பாசிபிள் அப்படி. அது பலத்தினால பூமியே 4 அங்குலம் மேல வந்துடுது. அதுக்கப்புறம் எங்கிருந்து அந்த ரதம்ங்கிறது வராது. அது சாபத்தினால் பீடிக்கப்பட்டிருக்கின்றது. த மொமெண்ட் கருணா வாஸ் கில்ட், கர்ணன் இறந்த உடனே சல்லியன் அந்த குதிரைகளை சேர்த்துடனே சாதாரண அந்த ரதம் என்ன போயிடுதான், பூமியிலிருந்து புறப்பட்டு அந்த ரதமானது அந்த அந்தனுடைய சாபம் நீங்கி ரதமானது அங்கிருந்து நகர்ந்து சல்லியன் வந்து ரதத்தை கர்ணன் இறந்த உடனே நகர்த்தி அந்த இடத்திலிருந்து ரதத்தை எடுத்துட்டு போறான். ஒரு முகூர்த்த காலம் மகாபாரதம் சொல்றது, தன்னுடைய புத்திரன் தன்னுடைய அம்சமாக இருக்கக்கூடிய கர்ணன் இறந்து விட்டான்னு சூரிய பகவானே வருத்தப்பட்டு ஒரு முகூர்த்த காலம் அவனுடைய கிரணங்களை எல்லாம் கூட விடுவித்து கொண்ட, கிரணங்களே இல்லாமல் பூமியை எப்படி எடுத்தான், இருள் சூழ்ந்த மாதிரி ஆகிவிட்டதான். உடனே இந்த இறந்த செய்தியை, கர்ணன் இறந்து விட்டாங்கிற செய்தியை கேட்ட உடனே பீமன் வந்து அப்படியே கர்ஜிக்கிறான். சல்லிய நேராக துரியோதனன் இடத்தில் போய் கர்ணன் கொல்லப்பட்டு விட்டான் அப்படிங்கக்கூடிய இந்த செய்தியை சல்லியன் துரியோதனன் இடத்தில் சொன்ன உடனே தாழாத துக்கம். அவனுக்கு கர்ணன் மீது இருந்தக்கூடிய அன்புங்கிறது நாம் எல்லோருக்குமே தெரியும். அவனுக்கு தனிப்பட்ட முறையில் கர்ணன் இடத்தில் அதீதமான ஒரு அன்பும் ஒரு மரியாதையும் இருந்தது. அவன் அப்படி அழறான். அழுதுற உடனே சொல்றான், அப்ப சல்லியன் சொல்றான், இந்த கருணார்ஜுன யுத்தத்தை நான் பார்த்தேன். இந்த உலகத்தில் இதற்கு முன்பு இப்படி ஒரு யுத்தத்தை நான் பார்த்ததே இல்லை. எல்லா விதத்திலும் திறமையோடு கர்ணன் போர் செய்து உண்மையிலேயே அர்ஜுனனையும் கிருஷ்ணரையும் கூட கவர்ந்து விட்டான். விதியும் தர்மமும் பாண்டவர்கள் பக்கம் இருந்ததால் அது பாண்டவர்களுடைய திறமை கிடையாது, தர்மம் தான் பாண்டவர்களை காத்தது அப்படின்னு. விதி வந்து நமக்கு சாதகமாக இல்லை. பாண்டவர்கள் வந்து தர்மத்தினால் காப்பாற்றப்பட்டதால் தான் கர்ணனை அவர்களால் வீழ்த்த முடிந்தது அப்படின்னு நினைச்சு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் பொழுது உடனே திருதராஷ்டிரன் சஞ்சயனை பார்த்து கேட்கிறாரு, என்ன நடந்தது, என்ன நடந்தது, அப்புறம் என் பையனுக்கு என்ன ஆச்சு, இப்போவாவது அவன் யுத்தத்தை இப்பொழுதாவது நிறுத்தலாமா இல்லையா. உடனே இவ்வளவு நாள் கர்ணனை நம்பிதான் அந்த யுத்தம் செய்துட்டே இருக்கிறான். இப்ப பீஷ்மரும் போயாச்சு, துரோணாச்சாரியரும் போயாச்சு, அடுத்த கர்ணனும் போயாச்சு. உடனே துரியோதனன் தன்னுடைய சாரதியை பார்த்து சொல்றான், ரதத்தை செலுத்து, கிருஷ்ண அர்ஜுனர்களை கொல்லாமல் நான் வந்து இந்த போர்க்களத்திலிருந்து விடுபட மாட்டேன். ஏன்னா கர்ணனுக்கு செய்ய வேண்டிய கடனை கிருஷ்ணரையும் அர்ஜுனர்களையும் கொன்று, கிருஷ்ணார்ஜுனர்களை கொன்று கர்ணனுடைய கடனை தீர்ப்பேன் அப்படின்னு. உடனே அந்த நேரத்துல யாரும் துரியோதன் சொன்னதெல்லாம் கேட்கல. கர்ணன் போன உடனே கௌரவ படையெல்லாம் பயந்து என்ன ஆறுது, இங்கே அங்கே சிதறி ஓடிட்டே இருக்கிறது. அவர்களை எல்லாம் எதிர்த்து யுத்தம் பண்ணுங்கள், யுத்தம் பண்ணுங்கள் இவன் சொல்றான். வீரமரணம் அடைந்தாலும் பரவாயில்ல, சொர்க்கத்திற்கு போகலாம், எல்லாரும் யுத்தம் செய்யுங்கள். துரியோதன் எவ்வளவோ மன்றாடியும் கூட கௌரவ வீரர்கள் எல்லாம் நாலாபுறமும் சிதைந்து இங்கெங்கு ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது அப்பொழுது சல்லியன் சொல்கின்றான், போர் வீரர்கள் எல்லாம் உற்சாகத்தை இழந்ததோடு மட்டும் இல்லாமல் மிகவும் கடுமையான சோர்வை அடைந்திருக்கின்றார்கள். ஆகவே துரியோதனா இப்பொழுதைக்கு, இன்றைக்கு 17வது நாளா இல்லையா அது, இந்த 17வது நாள் அது யுத்தத்தை இன்றைக்கு நாம்
நிறுத்திக் கொள்வோம், பாசறைகளுக்கு செல்வோம்ன உடனே சல்லியனுடைய பேச்சை கேட்டு அந்த 17வது நாள் யுத்தத்தை நிறுத்தி கொண்டு அங்க பாசறைகளுக்கு செல்கின்றார்கள். அங்கே கிருபாச்சாரியார், அஸ்வத்தாமா எல்லாருமாக ஒன்று கூடி கர்ணனுடைய எல்லா பெருமைகளையும் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அவன் கொடையில் எவ்வளவு சிறந்தவனாக இருந்தான் அப்படின்னு எல்லோரும் கர்ணனுடைய பெருமையை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். கர்ணனை கொன்று விட்டோம் அப்படிங்கக்கூடிய மகிழ்ச்சியில் கிருஷ்ணரும் அர்ஜுனரும் நேராக புறப்பட்டு யுதிஷ்டிரருடைய யுதிஷ்டிரர் இருக்கக்கூடிய இடத்திற்கு போய் நேராக அர்ஜுனன் யுதிஷ்டிரருடைய கால்களை எல்லாம் பிடித்து கொண்டு, எந்த ஒரு சபதத்தை நான் உங்கள் முன் எடுத்தேனோ அந்த சபதத்தை நான் நிறைவேற்றி விட்டேன், கர்ணனை நான் வதம் செய்து விட்டேன் அப்படின்னு உடனே அவன் அப்படியே கட்டி அணைச்சுண்டு தர்மபுத்திரர் அப்படியே உச்சி முகர்ந்தாரு. யுதிஷ்டிரர் கிருஷ்ணரையும் புகழ்ந்தார். கிருஷ்ணா, நீ இருக்கிறதால் தான் இது சாத்தியமானது அப்படின்னு. சஞ்சயன் இதையெல்லாம் சொன்ன உடனே காந்தாரியும் இதை கேட்கிற, கர்ணனும் போயிட்டான்னு அதை கேட்ட உடனே காந்தாரியும் திருதராஷ்டிரனும் அங்கேயே மயங்கி விழுந்து விட்டார்கள். அப்புறம் சஞ்சயனும் விதுரனும் காந்தாரியையும் திருதராஷ்டிரனையும் தேற்றினார்கள் அப்படின்னு சொல்லி இதோடு இந்த கர்ண பருவம் நிறைவடைந்தது. கர்ண பருவத்தில் மட்டும் 5504 ஸ்லோகங்கள். அதனால இதுவரைக்கும் மகாபாரதத்துல 57,297 ஸ்லோகங்கள் பார்த்திருக்கோம். ஆல்மோஸ்ட் we have covered 57,297 ஸ்லோகாஸ். Now then the 18th day it will start. அதனால அடுத்த பருவம், மகாபாரதத்தினுடைய அடுத்த பருவம் அந்த சல்லிய பருவம். சல்லியன் ஒரு அரை நாள் யுத்தம் செய்வான் அப்படி, ஒரு நாள் கூட இல்லை அப்படி. On 18th day, so many things will happen. 18th day is also very important day, the last day of the war. அப்புறம் சல்லிய பருவம் வரும். ஸோ அடுத்த வாரம் அந்த சல்லிய பருவத்தை பார்த்தோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.